ஒருத்தவங்கள நல்லவங்களா காட்டலான்னா நல்லவங்களா மட்டும் காட்டுவாங்க. ஒருத்தவங்கள கெட்டவங்களா காட்டணும்னா கெட்டதை மட்டும் காட்டுவாங்க. அது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த வாரம். எனக்கு என்னன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் அந்த ரோஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ற மாதிரி என்கிட்ட ரிப்ளை பண்ணாதீங்க. நீ பேசுறது ஆரம்பிச்சா நீ பண்றது வந்து ரொம்ப காமெடியா தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஏதாவது எடுத்து அடிக்க தோணும். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து அவங்கலாம் வந்து வீடியோஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரம்யாவை கட்டி பிடிக்கிற மாதிரி, இவங்கள ஆரோராவை இது பண்ற மாதிரி அப்படிலாம். இவள சொன்னா இவ திட்டுவா, இவள சொன்னா இவ திட்டுவா, இவளுக்கு கொடுக்கலன்னா இவ வந்து சூனிய வச்சிருவாளோ. ஆக்சுவலி ரம்யாவுடைய காரணத்துக்காக ரம்யா வந்து கமருதனை நாமினேட் பண்ணாங்க. ஆனா பிக் பாஸ் அங்க ஒரு ஆப்பு வச்சாரு. என்னன்னா இவன் வந்து நான் கூப்பிட்டா வானா வருவான், போனா போவான், உட்காருனா உட்காருவான், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க. வெக்கம் கட்டவனே ஏதோ சம்திங் சொன்னாங்க அந்த வார்த்தை. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, பிக் பாஸ் விஷயத்த யாருக்கிட்டங்க பேசுவோம். நேத்து விஜய் சார் என்னென்ன யார வச்சு செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களோட சேர்ந்து பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படியே மண்டையில ஓடினா பிக் பாஸ், தூங்குனா பிக் பாஸ், எழுந்தா பிக் பாஸ். எனக்கு புரியல, அது எப்படி லைவ்ல அவ்வளவு நேரம் பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு லைவ்ல தான் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எபிசோட்ல ஒண்ணுமே கிடைக்காது. ஒரு எபிசோட பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தவங்கள நல்லவங்களா காட்டலான்னா நல்லவங்களா மட்டும் காட்டுவாங்க. ஒருத்தவங்கள கெட்டவங்களா காட்டணும்னா கெட்டதை மட்டும் காட்டுவாங்க. அதாவது கெட்டது பேசுறாங்க இல்லையா, அவங்களே நல்ல விஷயம் பண்ணிருப்பாங்க, அதை அவ்வளவு சீக்கிரத்துல காட்ட மாட்டாங்க. ஸோ ப்ரொஜெக்டிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு எபிசோட்ல வந்து இப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு லைவ்ல பார்த்துட்டு எபிசோட்ல பார்க்கும்போது இல்ல எபிசோட்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நாள் தோணும். ஒரு நாள் வந்து அடப்பாவீங்களா, லைவ்ல இது நடந்தது, இது எபிசோட்ல வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு டைம் வந்து எடிட்டர் மூட பொறுத்து இருக்கு. சாட்டர்டே எபிசோடோட எடிட்டே சரி. ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் யோசிக்கும் போது என்னடா இப்படி காமிச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா மக்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல. உள்ள வந்துட்டு நல்ல நல்ல ஸ்டார்ஸ் யாருமே இல்ல. பாக்குற மாதிரி ஆட்களே இல்லைன்னு சொன்னவங்க அவங்கள திட்டுறதுக்காகவே இப்ப பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட். என்ன நடக்குது? இது என்ன பண்ணுது? அது என்ன எக்ஸாம்பிளுக்கு நம்மள திட்டுறவங்களே கமெண்ட் போடுறாங்களா, நம்ம திட்டி போடுறாங்க. ஆனா அடுத்த வீடியோ நம்ம போட்டா என்னதான் போட்டிருக்காங்க இவங்க, உள்ள போய் திருப்பி திட்ட வராங்களே அந்த மாதிரி தான். ஆக்சுவலா இல்ல நிறைய நல்ல கமெண்ட்ஸ் தான். இல்ல இப்ப கமெண்ட்ஸ் நல்லா வருது, நல்லதா வருது. சனி ஞாயிறு இந்த வாரத்தோட முழுசு பிக் பாஸ் என்ன நடந்தது அப்படிங்கறத சனி ஞாயிறு அந்த 2 நாள்ல, அந்த வாரம் ஃபுல்லா பார்க்காதவங்களுக்கும் அந்த 2 நாள்ல விஜய் சார் வந்துட்டு முழுசா சொல்லிடுறாரு. எல்லாரும் எதிர்பார்த்தது வியானாவையும் எஃப்ஜேயும் வந்து வச்சு செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம். ஆனா எஃப்ஜே வேற லெவல்ல வச்சு செஞ்சாரு. வியானாவை நீ ஒரு ஆலையில உட்காரு அப்படி சொல்லிட்டாரு. உட்காருமா, அப்படிலாம் பேசக்கூடாது, உட்காரு அப்படின்ட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எஃப்ஜேயோட ஆட்டிடியூடு ஒரு இடத்துல கூட சரியில்லைங்கன்னா அப்படிங்கிற மாதிரி விஜய் சாரே மதிக்கல. பார்வதி பத்தி நீ வந்துட்டு கைய கட்டு போட்டது வந்துட்டு சமைக்க கூடாது, பார்வதி வேலை பார்க்கட்டும்ங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு சொன்னது கூட விஜய் சார் சொல்றாரு. அப்பயும் சிரிக்கிறாரு. சோ இது எனக்கு புரியல, இது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் அவருடைய கீழ்த்தனமான ஒரு புத்தி. அது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த வாரம். எனக்கு என்னன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் அந்த ரோஸ்ட் அப்படிங்கிறது. நல்லா கேட்டிருக்கணும். ஆமா, என்னுடைய அது கருத்து. இப்ப அந்த குறியீட வச்சு எவ்வளோ பேசுனீங்க சார், பயங்கரமா பேசுனீங்களே. இதுக்கு ஏன் அப்படி பேசல? அரோராக்கு அவ்வளோ பேசுனீங்களே. அது எனக்கு ஃபீல் ஆச்சு. உடனே பிஆர்னே வச்சுக்கோங்கடான்ட்டு நானு. எனக்கு என்ன அப்டின்னா, ஒருத்தவங்களுக்கு குடுக்குற அந்த ரெஸ்பான்ஸ், ஒருத்தவங்களுக்கு குடுக்குற அந்த ஸ்பேஸ வந்து இன்னொருத்தவங்களுக்கும் நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்கன்றது எனக்கு விஜேஎஸ் மேல ஒரு பெரிய ஒரு இதுவாவே வைக்கிறேன். கொஸ்டினாவே வைக்கிறேன் நானு. ஏன்னா இப்போ எஃப்ஜே பண்ண ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம். இது பார்வதி பதில் சொல்ற வரைக்கும் நீங்க இப்படிதான், அப்படித்தான் பயங்கரமா பேசியிருப்பாரு. இவரையும் கேட்டார் தான். கேட்ட வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு. கேட்காமயே இருந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி தான். அவருக்கு தான் கெட்ட பேர் ஆயிருக்கும். ஆனா அது கேட்டாரு இல்லையா? அவரு எப்பயுமே எஃப்ஜே நம்மளுக்கு தான் தெரியுமே. கிளியரா வந்து ஹோஸ்ட் வந்து சொல்லிட்டாரு. என்னன்னா,
உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. அதான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ற மாரி என்கிட்ட ரிப்ளை பண்ணாதீங்க. அப்படிங்கிறத வந்து நான் ஹோஸ்ட். நீ வந்து நான் சொல்றத தான் நீ கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு போணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு. அப்படிங்கிறத அந்த இடத்துல விஜய் வச்சது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இல்ல எனக்கு அந்த இது ஒரு புரியவே இல்லங்க. 2 நாள் நடந்தது. ஓகே ஃபைன். ஓகே. மொட்டை கடிதாசி எழுத சொல்லியிருந்தாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் எழுதுனாங்க. அந்த லெட்டர் எழுதுனதுலயே வந்துட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது. என்னடா இப்படி இருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி சில பேர் லெட்டர் எழுதியிருந்தாங்க. பார்வதியும் எழுதியிருந்தாங்க. எஃப்ஜே எழுதியிருந்தாரு. அரோரா எழுதியிருந்தாங்க. அவங்கவங்க மனசுல இருக்கிறத, அங்க நடக்கிறத மீன் பண்ணி எழுதியிருந்தாங்க. ஒரு சில பேர் லெட்டர் எழுதியிருந்தாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள பார்த்ததே இல்ல. உள்ள மட்டும் கிடையாது. வெளிய கூட உன் மூஞ்சில நான் முழிக்கவே கூடாது. உன்ன பார்க்கிறதே பாவம்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவங்க பாவம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு ஒருத்தவங்க லெட்டர் எழுதினாங்க. உங்க பேர சொல்ல நான் விரும்பலங்க. உங்க வாயால ஏன் நீங்க என்னங்க சொல்றது? பிக் பாஸே கீழ போட்டாரே, கனி எழுதியது அப்படின்ட்டு. உள்ள இல்ல இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் என்ன அது யாருன்னு அப்படி தெரியாது. என்ன அவங்க பண்ணிட்டாங்க? வெளியில இருக்க மக்களுக்கு யாருக்கு லெட்டர் எழுதிருக்காங்கன்னு தெரியணுன்றதுக்காகவே கீழ படிக்கும்போதே கீழ பேர் போட்டிருந்தாங்க. விக்ரம் எழுதியது, கனி எழுதியது அப்படின்ட்டு. இருக்கிறதுலயே வொர்ஸ்ட் லெட்டர் அதுதான். பார்வதி தான் லெட்டர் அவங்களுடைய எழுதியிருந்தாங்க. கேரக்டர் வந்து நல்லா தெரியுது. இங்க இப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா, பார்வதி நெனச்சா எல்லாருக்கும் எழுதிருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா, பார்வதிக்கு கண்டிப்பா, எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு நெறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா. ஆனா அவங்க அதுல இருந்து நல்ல சேஞ்ச் குடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. சம்மு எனக்கு வீக்லி பிடிக்கும். வீக்லி அத மட்டும் நான் சொல்றேன். அவங்களுடைய கேம் ஃபோக்கஸ்ன்னு பாத்தீங்கன்னா விக்ரம். ம். அவங்களுக்கு ஒரு லவ் உண்மையாவே அவங்க லவ் பண்றதுனால ஒரு காதல் கடிதமா வந்து அது கமருதீன்க்கு எழுதியிருக்காங்க. சோ பார்க்கும்போது அந்த கேம்ல கூட நீ பேசுறது ஆரம்பிச்சா நீ பண்றது வந்து ரொம்ப காமெடியா தான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல ஏதாவது எடுத்து அடிக்க தோணும். அப்படிங்கிற மாரி தான் இருக்கே தவிர்த்து, விக்ரம் அழிக்கணும், விக்ரம் இப்படி, விக்ரம் அப்படி இல்ல. அந்த வக்ரம்ன்ற வார்த்தைய அவங்க விட்டுட்டாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம். விசித்திர விக்ரம். விசித்திர அப்படி விக்ரம். சொல்ல எஸ். ஏன்னா நம்பலாம் யோசிக்கிறத தாண்டி விக்ரம் வேற மாரி ஒண்ணு யோசிப்பாரு. விக்ரம் மேபி அத லெட்டர் எழுதியிருந்தாரு. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. வெளிய வந்து இந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது ஆயிரக்கூடாது. எதனால வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியலையே. அதுக்கு முன்னால தான் சாட்டர்டே ரோஸ்ட் நடந்தது எஃப்ஜேக்கு. சோ அந்த நேரத்துல வந்து பார்வதி ரொம்ப பிளாஸ்ட் ஆகி அழுதுட்டாங்க. யாரா இருந்தாலுமே அழ இருக்கும். நம்மளுக்கே பீரியட்ஸ்ல வந்து எவ்ளோ பெயின் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. இதுல பயங்கர பெயின் இருக்கும். ஒரு டைம் யாரும் இல்லன்னா அழுவோம். சுருண்டு படுத்துப்போம். அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு கேர்ல்ஸ்க்கு. அந்த மாரி டைம்லயும் நின்னு வேலை செய்யுது. ஏன்னா இங்கெல்லாம் பயங்கரமா நம்மளுக்கு வலிக்கும் இல்லையா காலெல்லாம். அந்த டைம்லயும் நின்னுட்டே செஞ்சுட்டு இருக்கிறது, அந்த பெயின்லயும் செஞ்சுட்டே இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இரிட்டேட் ஆவும். அதெல்லாம் அந்த அந்த தாண்டி அந்த வீக் அந்த பொண்ணு முடிச்சிருச்சு. முடிச்சதுக்கான ஒரு ஒரு ஜஸ்டிஸா தான் நான் அத பார்த்தேன். அன்னைக்கு விஜேஎஸ் கேட்கும்போது அத அப்படிதான் நான் பார்த்தேன். ஆனா அது எதுவுமே தெரியாம அ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அத பத்தி பேசிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அப்படியே ஹைப் போய் அவருக்கு சாண்ட்ரா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அந்த ஹைப்ப கேட்கும்போது, அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் அவுட் ஆச்சு இல்லையா? அப்ப கூட நீ அத உணர்ந்து அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி அப்படின்னு நீ கேட்கலன்னா, இல்லங்க நீலாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. சாரி. அவர் சண்டை போட்டு தாங்க செஞ்சாரு. இனிமே நீ பேசாத. உன்கிட்ட பேசினா ஆவாது. அந்த இடத்துல ஒரு அதுக்கு முன்னால ஆட்டிட்யூட். நடந்தது. ஆ. அதுக்கு முன்னால நடந்தது. நீங்க ஹெல்ப் பண்ணலன்னும் போது அது நடந்தது. பிரேக் விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் பிரேக்ல தான் வந்து அத கேட்டது. அந்த பொண்ணு அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட பேசல. அதுக்கு முன்னால தான் பேசுனாங்க அத. "நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஏன் நீ ஹெல்ப் பண்ணல?" அப்படின்றது அப்பதான் கேட்டாங்க. "உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு இல்ல." அப்படின்ற மாரி அவர் போயிட்டாரு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவர் சொன்னார்ல, "நான் வந்து இனிமேல் இந்த வீட்ல பேசக்கூடாதுன்னு நெனைக்கிற ஆள் இவங்க தான்." அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனா சொல்லணும்னா, அவர்கிட்ட தான் வந்து பார்வதி தள்ளி நிக்கணும். பார்வதி வந்து பார்வதி டாஸ்க்குக்காக கூட பாவங்க. அது பேசக்கூடாதுன்ற. வாய் இல்ல, பேசுறாங்க. பார்வதி மாரி ஆட்கள கூட நம்பிரலாம்ன்னு சொல்றேன். கண்டிப்பா. இல்ல. அவங்க தப்பே இல்ல. ஆக்சுவலா அவங்க வாய் பேசுறாங்க. அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்களே தவிர, மனசளவுல எதுவுமே எடுத்துட்டு போக மாட்றாங்க. நான் விட்டுட்டு அதான் அடுத்து சொல்றேனே, போயிடுறாங்களே. ஸ்டார்ட்டிங் வீக்ல இருந்து பார்வதிய மட்டும் ஸ்டார்ட்டிங் வீக்ல இருந்து தான் பார்ப்பாங்க அந்த வீட்ல. ஓகேங்களா? மத்தவங்க எல்லாருக்குமே வந்து சார் சொல்லிட்டாரு இந்த வாரம் நம்ம திருத்திக்கிட்டோம். அடுத்த வாரத்த கடந்து போவோம். ஆனா பார்வதி மட்டும் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து தான். ஃபர்ஸ்ட் வீக் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்வதிக்கு மட்டும் அதனால மட்டும் தான் அவங்க எல்லா எல்லா டாஸ்க்லயும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, பெஸ்ட் வொர்ஸ்ட்லயும் சரி, அவங்கள அந்த ஒரு அந்த ஒரு ரோஸ்ட் வந்தது இல்லையா? அந்த ரோஸ்ட்ல இருந்து இன்னி வரைக்கும் பார்வதி அதே கண்ணோட்டத்துல தான் நெறைய பேர் பார்க்கறாங்க வீட்ல. என்ன வேணாலும் சொல்லட்டும். யார் வேணாலும் இல்லன்னு சொல்லட்டும். பார்வதி யூ ஆர் ஸ்ட்ராங்குங்க. இந்த டாஸ்க்குக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒருத்தவங்க மறுபடி திட்டு வாங்குறாங்க. மறுபடி உடையுறாங்க. அடி வாங்குறாங்க. எல்லார்கிட்டயும் போய் அந்த ஒருத்தர் சொன்னாரு. காலையில சண்டை போடுற, நைட் வந்து சாரி கேட்கிற.
அதுதாங்க ரியல் கேரக்டர். சண்டை போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த சண்டை சண்டை போட்டு இருக்க முடியுமா? முடிஞ்சிருது. அத பத்தி முடியுமா? பேசுறாங்க, முடிஞ்சிருது. ஆனா அதுக்கு ஒரு பேர்லாம் வைப்பாங்க. அவ வந்து வீக்கெண்ட் ஆனா ரோஸ்ட் வாங்கக்கூடாதுன்றதுக்காக பேசுறா. எந்த வீக்ல அவங்க அவ ரோஸ்ட் வாங்காம இருந்திருக்காங்க? ரோஸ்ட் வாங்குனதுக்கு அப்புறமா நாமினேஷன்ல வரக்கூடாதுன்றதுக்காக பேசுறா. ஏன்டா பேசுனாலும் தப்பு, எந்த வீக் பேசலனாலும் தப்பு. நாமினேஷன்ல பார்வதி வராம இருந்திருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே, இன்னைக்கு கூட வருவாங்க. இன்னைக்கு நாமினேஷன்ல கூட கண்டிப்பா, பார்வதி கண்டிப்பா. வருவாங்க. ஏன்னா நீங்க 24 ஹவர்ஸ் பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குது, யார் என்ன பண்றான்னு. பார்வதி ஒரு பக்கம் வச்சிருவான். ஒரு ஹீரோயின் இங்க இந்த பிக் பாஸ்குள்ள ஒரு ஹீரோயின் இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சு நான் தான் வந்துட்டு ரெமோ, நான் தான் அன்னியன் அப்படிங்கிற மாதிரி ரியானா. ஓ! அவங்கள ஹீரோயின் ரேஞ்சுக்கு யோசிச்சீங்களா இல்ல நீங்க? இல்லங்க, போன வாரம் நீங்க ஃபுல்லா பாத்திருப்பீங்க. இல்ல, நான் பாட்டு பார்த்தேன். பாடுனதுல இருந்து அது ஒரு பார்வையிலேயே ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. நான் அபித் வந்து என் பொண்ணு மாதிரிங்கிறாரு. அவங்க கிட்ட ஒரு ப்ளே பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ப்ளே பண்றாங்கன்னு தான் சொல்வேன். என்ன வேணாலும் நினைச்சுக்கட்டும். நிறைய பேர் இத பத்தி பேசுங்கன்னு கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. வியனாவை எதுக்குங்க இன்னும் உள்ள வச்சிருக்காங்க? அதான் இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா? கடந்த 2 வாரமா பார்த்துட்டு இருக்க ஒரு லவ் கன்டென்ட். அதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி எஃப்ஜோட பிளான் வந்து இந்த இடத்துல தோத்து போச்சு. ஓ! எஸ். 2 வீக்ஸா ஒரு வியானாவ வந்து சேஞ்ச் பண்ணி, மோல்ட் பண்ணி, லவ் ட்ராக்ல கொண்டு வந்து, வேற மாரி எடுத்துட்டு வந்து, எவிக்ஷன் டைம்ல வந்து கரெக்ட்டா ஆதிர என்ட்ரி. அதனால நேத்து வந்து நோ எவிக்ஷன். அதாவது லாஸ்ட் வீக்கோட எவிக்ஷன் கிடையாது. அதையும் வந்து ஹோஸ்ட் வந்து சொல்லிட்டு தான் முடிச்சாரு. இ அ இங்க வந்து ஐ திங்க் அவங்க கிட்ட சொன்னாரா? இங்க மக்கள் கிட்ட சொன்னாரான்னு தெரியாது. ஆனா இந்த வார்த்தைய சொன்னாரு. இந்த வாரம் நோ எவிக்ஷனுக்கான காரணமே வந்து ஆதிரியோட என்ட்ரி தான். அதாவது ஒரு சர்ப்ரைஸ் தான். இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து டபுள் எவிக்ஷன் கூட இருக்கும். அது உள்ள தான் சொன்னார். கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட தான் சொன்னார். டபுள் எவிக்ஷன் கூட இருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து ஒரு ஹிண்ட் குடுத்துட்டு தான் போனாரு. அப்ப வந்து இந்த வீக் 2 பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எஃப்ஜே உடைய பிளான் வந்து இந்த இடத்துல தோத்து போச்சு. எப்படி ஆதிரி அப்படி பண்ணி வெளியில அனுப்பலாம்? அப்படி அனுப்பலான்னு பிளான் பண்ணி எப்படி ஆதிரி அமிச்சாரோ, அதே மாதிரி இவங்களையும் மோல்ட் பண்ணி கிட்டத்தட்ட நீங்க அன்அபிஷியலா பாத்தீங்கன்னா வந்து லீஸ்ட்ல தான் இருந்தாங்க வியானா. அதுவும் இல்லாம வந்து கம்பேர் பண்ணும்போது ரம்யா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல அவங்களுடைய இது ஏறிட்டே போகுது. இவங்களது நீங்க லாஸ்ட் வீக் வியானா பாத்தீங்கன்னா பயங்கரமா மக்கள் திட்டிருப்பாங்க. வியானா என்ன கேம் விளையாடுறா? வியானா பண்றது இரிட்டேட்டா இருக்கு. அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இவ்வளவு முதல்ல வெளியில அனுப்பணும். இந்த லவ் கிரிஞ்சு லவ்வா இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால வெளியில போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் யோசிச்சுட்டு அன்அபிஷியலி லீஸ்ட்ல இருந்தாங்க வியானா. ஆனா அந்த இடத்துல எஃப்ஜே வந்து என்ன பண்றது? தோத்துட்டாரு. வேற வழி கிடையாது. ஆதிரி வந்தது பாத்தீங்களா? எதிர்பார்க்கிறேன் ஆதிரை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெளியே இருந்து யார் யார் என்ன எப்படின்னு முழுசா எல்லார பத்தியும் முழுமையா தெரிஞ்சு உள்ள வந்திருக்காங்க ஆதிரை. சோ பாட்டே பயங்கரம். ஆதிரா ஆதிரா அப்படின்னு தான் உள்ளே விட்டாங்க. ஆமா. அத பாடிட்டு இருக்கும்போதே விக்ரம் கண்டுபிடிச்சாரு. ஏய் ஆதிரை ஆதிரை அப்படின்னாரு. இல்ல அவர் கொஞ்சம் மூளை அதிகங்க விக்ரம். அதான் சொன்னேன்ல, விசித்திரமா யோசிக்கிற விக்ரம். இந்த மாதிரி பேர்லாம் வந்து பார்வதிக்கு தான் வரும். விசித்திர விக்ரம், வக்ர விக்ரம். அறிவும் சரி, சண்டை போடுறதும் சரி, ஒரு தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்குவேங்க. விக்ரமும் பார்வதியும் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர்ல யாருக்கு டைட்டில் போனாலும் டிசர்வ் தான். யாருக்கு போனாலும் சந்தோஷம். உடனே சொல்லுவாங்க அது வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல இதுவா இருக்குமா, சொசைட்டிக்கு இப்படி இருக்குமா. இப்ப கானா வினோத்துக்கு வந்து ஃபயர் விடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் கானா வினோத்தும் அங்க பண்ணிட்டு இருக்காரு. கானா வினோத்னா அவரு நார்மலா இருக்காரு. எப்படின்னா வந்துட்டு இல்லங்க, அவர் நார்மலா இருக்கிறது ஓகே. கேம் விளையாடுறது, பாட்டு பாடுறது, அது எல்லாமே ஓகே. ஒரு காமெடிக்காக நல்லா எல்லாமே பேசிட்டு இருக்காரு. பட் இப்போ ஒரு 2 வாரமா அவரை பத்தி சரியா தெரியல. அதுக்கு அதாவது ஒரு வாரமா சரியா நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வாரங்கள்ல ஒரு சில நெகட்டிவ் பீப்பிள், அவருக்குன்னு ஒரு நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து வீடியோஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரம்யாவை கட்டி பிடிக்கிற மாதிரி, இவங்கள ஆரோராவ இது பண்ற மாதிரி அப்படிலாம். ஆனா வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, கெமியுமே வெளியில வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க. இன்டர்வியூல வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும், அவங்களுக்கு தேவைன்னு இருக்கிற வரைக்கும் அரோரா வந்து அந்த டச்சிங் எல்லாம் வந்து என்ஜாய் பண்றாங்க. ஐ மீன் அவங்கள வந்து கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு அந்த உரிமையை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது, அவங்க பேரை வந்து டேமேஜ் பண்ற மாதிரி அந்த பர்சன் பேசுனா, அவர் அந்த அந்த வீட்ல வந்து அவர் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்ப அது வினோத் முதல்ல திவாகருக்கு நடந்துட்டு இருந்தது. இப்ப அது வினோத்துக்கு நடக்குது. ஆனா வினோத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல.
மேபி கானு குட்டியை வெளில அனுப்புறதுக்காக கூட பிளானா இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாரும் வேற மாதிரி கேம் விளையாட பார்த்திருப்பீங்க. ஆனா அரோராவோட கேம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சப்ஸ்கிரைபிங் கேம். சோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது அத. ஓகே ஃபைன். சோ அதுல வினோத் விழாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இத பத்தி நம்ம பேசி ஆகணும். லெட்டர பத்தி பேசிட்டோம். எல்லா மக்களுமே பார்த்தாங்க. லெட்டர்ல இன்னொன்னு சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. அந்த லெட்டர் வந்து ரோஸ்ட்க்கு அப்புறம் தான் நடந்தது. எஃப்ஜேவோட ரோஸ்ட், இவங்களுடைய கண்ணீர். சோ இது ரெண்டும் வந்து சாட்டர்டேல முடிஞ்சிச்சு. சண்டேல தான் வந்து சண்டே எபிசோடுக்கு தான் லெட்டர் எழுதுறாங்க. சண்டே எபிசோட்ல தான் அது படிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது மக்களுடைய பார்வையில இருந்து விக்ரம் அவர்கள் பார்த்து, ஓ இவளுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் இருக்கு, நம்ம ஏன் இப்படி ப்ளே பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்றது என்னுடைய கருத்து. மிஸ்டர் விசித்திர விக்ரம் அவர்களே, அதான் சொல்லிட்டேன்ல மூலக்காரருங்க. அவர் யோசிப்பார்ல. ஓகே எந்த பக்கம் போனா கரெக்டா எஃப்ஜேவை இருக்கும். வறுத்து எடுத்துட்டாங்க. அவ பிளாஸ்ட் ஆயிட்டா பார்வதி. சோ அந்த இடத்துல வந்து ஹோஸ்டோடைய ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்த ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து அங்க பார்வதி கிட்ட நின்னு பேசுறாங்க. பார்வதி வந்து அழுகுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இதுதான் சரியான சாக்கு மொட்டை கடிதாசிக்கு அவர் வர எழுத சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கறதுனால நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணிக்க கூடாது? நீங்க பாத்தீங்களா அந்த வந்து நீட்டிப்பு துண்டிப்பு டாஸ்க்? நீட்டி பார்த்து நான் நெக்ஸ்ட் அதோட அதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசணும். என்னன்னா வந்துட்டு ரம்யாக்கும் கனிக்கும் என்னங்க பஞ்சாயத்து எனக்கு புரியல. திடீர்னு பார்த்தா எனக்கு நான் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரம்யா அது ஒரு குட்டி சாத்தான், அது என் உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு போய் நீடிப்புன்னு சொல்லிட்டு பேண்ட் மாட்டினதும் என்னால வந்துட்டு நம்பவே முடியல. பார்வதி எப்படி திட்டுன விக்ரம் வந்துட்டு அவரும் நீட்டிப்புன்னு கட்டுறாரு, அதனால தாங்க முடியல. எல்லாமே ஒரு கேம் பிளே தான். ஆமா. இதுல பார்த்தா வந்துட்டு திடீர்னு எதுக்கு ரம்யா இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுல அரோரா சீரியஸ்லி அரோரா வேற மாதிரி இத்தனை நாள் இருந்தா. இது எங்க போனீங்க அரோரா, இத்தனை வாரம் எங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப கேம் வந்துட்டு சூப்பரா விளையாடுறாங்க. என்னதான் மைனஸ் இருந்தாலும் அவங்க சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கு, நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ல உங்கனால நாங்களும் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சு இப்ப வந்து நாங்களும் ரிவ்யூவரா மாறிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மாறி இந்த எல்லா புகழும் பிக் பாஸ்க்கே அப்படின்னு. அதை தாண்டி பார்த்தா வந்துட்டு அரோராவோட விளையாட்டு வந்துட்டு ஒரு பயம் கொடுத்துருக்கு. இனி யார் யார் அடிச்சு தூக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் எனக்கு 2 வாரமா 3 வாரமா நாங்க காத்துட்டு இருக்கோம். கனி எவிக்டட் அப்படின்னு சொல்லி எவிக்ட் ஆகவே இல்லை. ஏன் எவிக்ட் ஆகாம ஏன் ஆகலைன்னா ஆதிரிக்காக வெயிட்டிங். ஏன்னா ஆதிரி வந்து இன்டர்வியூலயே சொல்லியிருந்தாங்க, என்னோட ஹஸ்பண்ட் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. சோ அதுல வந்து ஆதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கனி. அப்போ இவர் கேட்கும்போது நீங்க திருப்பி உள்ள போனீங்கன்னா என்ன யாரை வந்து நீங்க வச்சு செய்வீங்க அப்படின்னும் போது அங்க வந்து எஃப்ஜே, கனி, சபரி இவங்களாரையும் நான் வச்சு செய்வேன்ற மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆன்சருக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டேன். ஆதிரை வந்து ஒரு 4 பேரை வச்சு, பார்வதி எல்லாம் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பார்வதி எல்லாம் கிடையாது. பார்வதி அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. சீரியஸ்லி செய்ய போறது கனி, எஃப்ஜே, சபரி. ஸோ இந்த மாதிரி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு வாரம் வந்துட்டு ஒரு புது முகம் காமிக்கிறாங்களே, இவங்களெல்லாம் நான் வச்சு செய்ய போறேன்னு வந்திருக்காங்க. ஒரு பக்கம் என்ன நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஆக்சுவலி பேசுறது, காஃபி போட்டு கொடுக்குறது. கனியால இனிப்பா மட்டும் தான் இருக்க முடியும்ல அப்படிங்கிற மாதிரி அங்கங்க ஆல்ரெடி போட்டுட்டே இருக்காங்க. எப்ப ஃபயர் ஆகும்ன்றது தெரியல. மார்னிங் டாஸ்க்ல கூட அப்படிதான். அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்வதியை தான் சொன்னாங்க. பாசிட்டிவா சொல்லணும் அப்படிங்கறது வந்து ஒரு வந்திருந்தது ஆதிரைக்கு. நீங்க எல்லார பத்தியும் ஒரு 2 வேர்ட்ஸ் ஒரு 2 லைன்ஸ் வந்து பாசிட்டிவா சொல்லணும். இவங்க கிட்ட இந்த பாசிட்டிவ், இவங்க கிட்ட இந்த பாசிட்டிவ் நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்லணும் அப்படிங்கிற டாஸ்க் எடுத்த உடனே பார்வதிக்கு தான் சொன்னாங்க. பார்வதி என்ன இந்த வீட்டுல நடந்தாலும் தட்டி கேட்கறதுல இருந்து நல்லது சொல்றதுல இருந்து எல்லாத்துலயுமே அவளுடைய ஸ்டைல்ல வந்து அதை எப்படியாவது கன்வே பண்ணிடுறா. மத்தவங்கள மாதிரி மூடி மறைக்காம நீ பண்றது தப்பு, நீ பண்றது சரின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பனா சொல்லிடுறாங்க. அதுதான் பார்வதி கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்ல வந்து எஃப்ஜேல முடிச்சாங்க. முடிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஜே கிட்ட இருக்க டேலண்ட் எல்லாம் வெளியில காட்டுறான், அதுதான் நல்ல குணம். என்னன்னா அதை அழுத்துனாங்க. என்னன்னா எஃப்ஜே கிட்ட இருக்க டேலண்ட் எல்லாம் வெளியில நல்லா காட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காட்டினான் டேலண்ட அப்படின்னாங்க. அதாவது அது என்ன சொல்றாங்கன்னா, ஆனா அதுக்கான விளக்கமும் அவங்க கொடுத்தாங்க. என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, அவர் வந்து அந்த பீ பாக்ஸிங் பண்றது, பாடுறது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா அந்த அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கல்ல, அந்த அழுத்தம் வந்து எனக்கு லவ்வா இருக்குமோ ஒரு தாட். இல்ல ஆமா, அவரை ஓவரால்ட்ட அதுதானே பண்றாரு. அவங்களுக்கு தேவையானவங்க கிட்ட தானே பண்றது. ஆனா இவர் பார்வதி ஐயோ நெகட்டிவ் உடம்பு ஃபுல்லா நெகட்டிவ் இவ என்னக்கா இப்படி இருக்கா அப்படிங்கிறாரு கனி கிட்ட வந்து.
என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. மனசு தாங்கலங்க. நாங்க உங்கள ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? ஏது பண்றீங்க? 24/7 பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ யார் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். ரிவ்யூ குடுக்குறதுல பல பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க வந்து திட்டலாம். நல்லா திட்டுப்பா. இன்னும் 4 வார்த்தை போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு திட்டுங்க. நோ இன்னொரு ப்ராப்ளம். கமெண்ட் பாத்தீங்களா? நம்ம வீடியோலயே வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன பண்ணுங்க? நீங்க தாங்க வந்து அ இன்னும் 2 ஒரு ரிவ்யூவர்ஸோட பேர போட்டிருந்தாங்க. அவங்கலாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க, சொம்பு தூக்குறாங்க. நீங்க வந்து கரெக்ட்டா பேசுறீங்க. யாருக்கும் இருக்கிற கண்டஸ்டன்ட் யாருக்குமே சொம்பு தூக்கணும்னு அவசியம் இல்ல. இது உள்ள நடக்குது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஆக்சுவலா பிஆர்ன்னு எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பிஆர் வச்சுட்டு தான் போவாங்க. அது ஆமாங்க. அது பார்வதிக்கு என்னன்னு PR புரியல எனக்கு. இல்ல பரவாயில்ல. பார்வதிக்கு PR இருக்கும். நல்லா விளையாடுறவங்களுக்கு PR இருக்கலாம்ல. தப்பு கிடையாதுல. ஆஹா, அது அப்படி கிடையாது. பார்வதியே இல்லாம வேற யாராவது இருந்தாலும் நம்ம பேசதான் செய்வோம். நல்லது சொன்னா அதுதான் செஞ்சா நானும் பேசதான் சொல்றேன். செய்ய போறோம். யார் நல்லது பண்ணாலும், யார் கெட்டது பண்ணாலும் பேசணும். பேசதான் செய்வோம். பெய்ட் ரிவ்யூவர்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இப்ப நம்மள பெய்ட் ரிவ்யூவர்ஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எவ்வளவு கிடையாதுங்கிற கொடுத்தாங்க? தெரியலங்க. ஒரே மனசெல்லாம் வலிக்குது. பெட்டி அனுப்புறேன்னாங்க, இன்னும் அனுப்பல பார்வதி வேற. காலையில ஆட்டோக்கு காசு இல்லங்க. எப்படி நீச்சல் மழை அடிச்சுட்டு வந்தீங்களா வந்தது. சென்னையில? சரி வேற வழி இல்ல. எப்படியோ வரணுமேன்னு வந்துட்டேன். பரவாயில்ல. பேசுறவங்க பேசட்டும். இது நம்மளோட வேலை. இந்த போன வாரம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்ளோ விஷயம் நடந்துருச்சு. இன்னைக்கு எப்படியுமே தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டு தலை மாதிரி பிக் பாஸ் வீட்டு தல. வீட்டு தலை. சோ வீட்டு தலை யாருங்க இந்த வாரம்? இந்த வாரம் வந்து ரம்யா அவர்கள் தான் வீட்டு தல. ஆஹா. நான் சொன்னேன் இல்லையா? லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன்? ரம்யா வந்து விளையாட தொடங்கிட்டாங்க. பேச தொடங்கிட்டாங்க. ஆக்சுவலி கனி விஷயம் நம்ம அத பேசணும், அத மறந்துட்டோம் பாருங்க. கனிக்கும் ரம்யாக்கும் இருக்கிற விஷயம் வந்து போன வாரம் நாமினேஷன்லயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம வீடியோஸ் அனுப்பிச்சாங்க இல்லையா ஃபேமிலிஸ். அதுல வந்து ரம்யாக்கு சொல்லப்பட்டது வந்து, உன்னுடைய கேம விளையாட விடாம உன்ன ஸ்டாப் பண்ணி, உன்ன ஷேடோ பண்ணி நிக்கிறது வந்து ஒரு பக்கம் கனி, ஒரு பக்கம் சபரி. அதுலருந்து வெளில வா. வெளில வந்து உன்னோட கேம விளையாடுன்றத வந்து சொன்னதுனால, அதையே வெளிப்படையா சொல்லி, நான் வந்து உங்கள விட்டு விலகுறேன்னு சொல்லி விலகுனாங்க ரம்யா. இன்னைக்கு காலையில கூட அததான் அவங்க சொன்னாங்க. அதனால தான் அவங்களுக்கு நேத்து 2 பேருமே துண்டிக்கிறோம்ன்ற பேண்ட வந்து அவங்களுக்கு குடுத்தாங்க. கனியும், சபரியும் வந்து ரம்யாக்கு குடுத்தாங்க அந்த பேண்ட. ஆனா அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க ரம்யா நேத்து லைவ்ல நைட்ல. இல்ல எனக்கு தெரியும். அழுதுருவாங்க தெரியும். ஆனா அது இதுல காமிக்கல. எபிசோட்ல காமிக்கல. நான் லைவ்ல பார்த்தேன். நைட் ஒரு 12:30 மணி வரைக்கும் பார்த்தேன். அதுல வந்து ரொம்ப பிளாஸ்ட் ஆயி விக்ரம கட்டிப்புடிச்சு அழுதுட்டு இருந்தாங்க. மேபி இன்னைக்கு எபிசோட்ல வந்தால் வரும் அது. ஆனா அவங்க ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த வாரம் நம்ம ஒருத்தவங்கள பத்தி 2 பேர பத்தி பேசவே இல்லங்க. யாருங்க? ஒரு 3 பேரு. 2 பேரு கூட கிடையாது. 3 யாரு? பேரு. நான் உள்ள போய் வச்சு செய்றேன் பாருன்னு வந்த ஒயிட் கார்டு. ஏங்க அவங்க எபிசோட்லயே தெரியல. அது தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒயிட் கார்டு என்ட்ரில அந்த அந்த 3 நீட்டிப்பு பேரு போன வாரம் விஜேஎஸ் அண்ணா குடுத்த குடுல நாங்களாம் ரொம்ப நல்லவங்க. நாங்க ரொம்ப ஆச்சாரமா வளர்ந்தவங்க. நீங்க வந்து நீட்டிப்பு துண்டிப்புல மட்டும் தான் அவங்க தெரிஞ்சாங்க இந்த ஆமா, சாட்டர்டே சண்டே ஆமா. எபிசோட்ல என்ன பொறுத்தவரைக்கும். மத்தபடி அவங்க அதான் அவ்வளவா சொல்லிட்டாரே. தெரியல. ரெஜினா நம்பாதீங்க மக்களே, அவன நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சோ அவர நம்பவே கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை விஜேஎஸ் அண்ணாவே சொல்லிட்டாரு. சொல்லுங்க அவங்க 3 பேர பத்தி. ஏன்னா நம்ம சொல்லி அதாங்க முடிச்சிட்டு அவரே சொல்லிட்டாரே. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நிஜமாவே அவங்க இந்த வாரம் சொல்ற மாரி ஒண்ணும் பண்ணல. பண்ணல. ஆனா ஒரு அந்த எஃப்ஜேவோட ஒரு விஷயத்த வந்து நல்லபடியா மறைக்காம அவரு கேட்டதுனால சொன்னாங்க சாண்ட்ரா. அத வந்து பார்வதி கிட்ட கூட அப்ப வந்து பகிர்ந்துக்கல அவங்க. காலையில அவர் சொன்ன வார்த்தை. அந்த உள்ள இருக்கு. எஸ். உள்ள அந்த ஆனா காட் சாண்ட்ராவுடைய கோல் இதுதான். அங்க ஷேர் பண்ணிட்டா அது அவ்வளவுதான் அப்படியே சப்பையா முடிஞ்சிரும். இங்க ஷேர் பண்ணாதான் அவனுக்கு வலிக்கும். அவர் ஹோஸ்ட் அடிச்சாதான் வலிக்கும். சோ சாண்ட்ரா எங்க சொல்லணுமோ அங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து வியானா நெறைய பண்ணியிருக்காங்க. வியானா வந்து எல்லாம் சொல்றதே கேட்டுப்பாங்க. திருப்பி ஏதாவது ஒரு சின்னதா சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா அதை கரெக்ட்டா கொண்டு வந்து ஹோஸ்ட் கேட்கும்போது கரெக்ட்டா சொல்லிடுவாங்க. இந்த இவங்க இப்படி வாரம் யார் சொன்னாங்க. யார் என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னென்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி தல நான் சொன்னேன்ல, வந்துடுறாங்க. நான் சொன்னத கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. 2 விஷயம் கேட்டாரு. ஆனா ஒரு இல்ல 4, 5 விஷயம் டேக் கேட்கல. பண்றாங்க. நான் பார்த்தேன். நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து விஜய் சனுக்கு டேக் ஆகுது. நான் பார்த்தேன். கொஞ்சம் எனக்கு அந்த சந்தோஷமா அந்த மெயினா அந்த பீரியட்ஸ் விஷயம் வந்து அமித் கிட்ட கேட்டது வந்து எனக்கு ரொம்பவே வந்து இதுவா இருந்தது. ஏன்னா அது வந்து கண்டிப்பா உணரணும். அத யார் சொன்னாங்கன்றதும் பார்வதிக்கு தெரியணும். அந்த டைம்ல தான் அவங்களுக்கு தெரிஞ்சதே அது. சோ அதனால வந்து பார்வதிக்காக நேத்து ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன் யாருக்காகவுமே அந்த வீடியோ போடவே நடக்கலங்க இல்லைங்க. வீட்ல. இதுல இருந்து தெரியலையா பிக் பாஸ்க்கு பார்வதி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க தான் ரன் பண்றாங்க இந்த ஷோவ. டைட்டில் குடுக்குறாங்களோ ட்விட்டர்ல குடுக்கலையோ. திருப்புனா பார்வதி தான் நேத்து ஃபுல்லா பயங்கர பிளாஸ்ட். நிறைய பேர் சப்போர்ட். அந்த வகையில நான் பெருமைப்படுறேன். நான் பார்வதி பத்தி பேசுறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு கூச்சமோ நாச்சமோ கிடையாது. 18+ இந்த ஷோல இருக்கதான் செய்யும். ஆனா அத பேசும்போது நானுமே சொல்லிருக்கேன். இது 18+ இதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஏன் இத ஹோஸ்ட் கேட்க மாட்றான்னு. ஆனா நம்ம ஷோவோட டெர்ம்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா, அத ஹோஸ்ட் ஏன் கேட்கணும்?
சரி நம்ம ஐயோ இவரை இவரை விட்டு விட்டுனா எல்லாம் கேட்டுட்டாங்க இவரை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம்னா தோணுச்சு. கோச்சுக்கு போறாங்க நமக்கு அம்மோ. உள்ள இருக்கவங்களே பயங்கர கன்ஃபியூஸ்ட். நேத்து நைட் லைவ்ல இது நடந்துச்சு. எபிசோட் ஒரு முடிஞ்சிருச்சு. சிறிய இடைவேளைக்கு அப்புறம் போயிட்டாரு 2 டேக் கையில எடுத்துட்டு. இவள சொன்னா இவ திட்டுவா, இவள சொன்னா இவ திட்டுவா, இவளுக்கு குடுக்கலன்னா இவ வந்து சூனிய வச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துல. பையன் பாவம். ஏன்னா ஐஸ்கிரீம்லயே அதான் பண்ணாரு. இந்த ஐபோகோ டாஸ்க் ஒண்ணு வந்துச்சு வீக்கெண்ட்ல. அதுலயுமே பயந்துகிட்டு போய் குடுத்துட்டாரு அரோராக்கு. இதுலயுமே அரோராக்கு வந்து நீ டிப்புன்னு குடுத்தாரு. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாத்தியா பலூனக்கா? என்ன வச்சாங்க? என்ன சொன்னாங்க? நீ டிப்பு விக்ரம் கூட தான், துண்டிப்பு பார்வதி கூட. ஆமா. அப்ப கமருதீன் ஜோக்கர். அவரு நீ மூஞ்சே இருந்தா மாறிடுச்சு. இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி இருந்து. இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணேங்க. ஒரு லெட்டர்ல இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த இடத்துலயும் கமுவ பார்வதி விடவே இல்ல. எனக்கு எனக்கு வந்து பொசசிவ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் காமிச்சாங்க. ஆனா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், மிரட்டி யாரையும் கூட வைக்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கூட. ஆனா மார்னிங் அரோரா அந்த வேலையை பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட்லி நான் அததான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு மார்னிங் வந்து ரம்யா வியானா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க படுத்துட்டு இருக்காங்க அந்த சோஃபா ஏரியால வெளியில. ஹவுஸ்க்கு வெளியில பாத்ரூம் பக்கத்துல ஒரு சோஃபா இருக்கும் அங்க. அப்போ கமருதீன் உட்காந்துட்டு இருக்காரு. இவன் இருக்கான் பாரு இவன். இவன் வந்து நான் கூப்பிட்டா வானா வருவான், போனா போவான், உட்காருனா உட்காருவான். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. வெக்கம் கெட்டவனே ஏதோ சம்திங் சொன்னாங்க அந்த வார்த்தை. ஆனா அது அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே உட்காந்து போடி அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணாரு. ஆனா அவங்க எனக்கு நல்லா தெரியும். அவங்க நல்லா அவரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க அந்த இடத்துல. ஆக்சுவலா நிறைய பேர் சொன்னாங்க கமு வந்து பார்வதியை விட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களோட அதாவது இந்த ஹோஸ்ட் வேற பயங்கரமா ட்விஸ்ட் பண்றாருங்க. 2 வாரமா நான் பாத்துட்டேன். போன வாரமும் கமருதீன் உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கு கடந்த 2 வாரமா. அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சூப்பரா பண்றீங்க. வெரி குட். இந்தமா கூடனே பெருமை நம்ம கூட இருக்கான் அதனாலதான் அரோராக்கு. என்ன அப்புறம் வந்து இந்த வாரமும் திருப்பி வந்து கமருதீன் உங்ககிட்ட 3 வாரமா நல்ல இது முன்னேற்றம் இருக்கு. கேம்லயும் நல்லா விளையாடுறீங்க. சூப்பரா பண்றீங்க. இந்த 3 வாரமா தான் நல்லா இருக்கீங்க அப்படின்னு திருப்பியும் அவங்க சொல்றாரா இப்படி பண்ணனாலே எனக்கு வியானா ஞாபகம். இல்லங்க அரோராக்கு தன்னால் தான் அவர் வந்து திருந்திட்டாரு இதுவாயிட்ட. ஓகே நீ ஒரு காரணமா கண்டிப்பா இருப்ப. நீ நல்ல அட்வைஸ் தான் பண்ற. எல்லாருக்குமே நல்ல அட்வைஸ் தான் ஓகே குடுக்குற. ஆனா ஆக்சுவலி ரம்யாவுடைய காரணத்துக்காக ரம்யா வந்து கமருதீனை நாமினேட் பண்ணாங்க. ஆனா பிக் பாஸ் அங்க ஒரு ஆப்பு வச்சாரு. என்னன்னா ஒரு ஓட்டு வந்தாலும் கமருதீன் வந்துட்டாரு. அவரை ஒரே ஓட்டுல நாமினேட் பண்ணது ரம்யா. வேற யாருமே அந்த வீட்டுல அவரை நாமினேட் பண்ணல போன வாரம். இந்த அம்மா நினைச்சிட்டாங்க நீ காலைல போய் பாரதிட்ட பேசணும்ல அதனால தான் யாரோ குத்திட்டாங்க. ஆனா கமருதீன் அவருடைய சுய புத்திய கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா ஆமா கரெக்ட் தான் நீ சொல்றது. பார்வதியுடன் சேர்ந்தேன் நாமினேஷனுக்கு வந்தேன் அப்படின்னாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? கமருதீன் வேற மாதிரி கூட இதை யோசிக்கலாம். சுய புத்தி நானா இருந்தேன்னா ஆமா பார்வதி கிட்ட பேசுனேன் வந்துட்டேன்னு சொல்றா. ஒருவேளை இவளே குத்திட்டு நான் அவகிட்ட பேசுறது பிடிக்காம இவளே குத்திட்டு சொல்றாளோ? ஏன் இப்படி யோசிக்க மாட்டீங்க கமருதீன்? புரியுதா உங்களுக்கு? அரோரா குத்தல. ஆனா கமருதீன் இப்படியும் யோசிக்கணும் தான் சொல்றேன். நான் பார்வதி கிட்ட பேசுறது இவளுக்கு பிடிக்காம இவளே குத்திட்டு நீ நாமினேஷன் வந்துட்ட பத்தி அவகிட்ட பேசுறதுனாலன்னு சொல்றாளோ அப்படிங்கறத ஏன் நீ யோசிக்க மாட்ற? கண்டிப்பா அது வந்து உண்மையாவே சுய புத்தி இல்லவே இல்ல அவருக்கு. இங்க இருந்து இப்படி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சொல்லுங்கன்ட்டு பிரஜன் கிட்ட எல்லார்கிட்டயும் போயிட்டு கேக்குறாரு. எனக்கு சொல்லுங்க நான் கொஞ்சம் சொல்லுங்க நானு. அது லைவ்ல நேத்து பிரஜன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு பார்வதி கூட. அவனுக்கு நிஜமாவே அவனுக்கு வந்து அவன் யோசிக்க மாட்டான் பார்வதி. அவ சொன்னா இங்க வந்து இது பண்றான். நீ சொன்னா அங்க போய் பேசுறான். அவன் வந்து அவனுக்கு சுயமா எதுவுமே அவன் தாட் வைக்க மாட்டேங்கிறான். இந்த வாரம் என்ன நடக்கும்? இவ்வளவு வாரம் நடந்துச்சு. ஓகே ஃபைன். ஆதிரை உள்ள வந்துட்டாங்க. இந்த வாரம் என்ன நடக்குது? ஆதிரை வந்த நேரம் காமெடி டாஸ்கா தான் வைக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. டாஸ்க் என்னன்றது எனக்கு தெரியல நிஜமா. ஏன்னா ஆக்சுவல் நான் நினைச்சது வந்து கார்மெண்ட்ஸ் டாஸ்க் மாதிரி எதனா சம்திங் வைப்பாங்க அப்படிங்கறத நான் யோசிச்சேன். இந்த பொம்மை தைக்கிறது இல்ல துணி தைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் மழை பெய்யறதுனால அது வைப்பாங்களான்றது ஒரு டவுட். ஏன்னா அந்த மிஷின் வைக்கும் போது மழை இருந்தா வைக்க மாட்டாங்க. ஸோ அது அப்படி இல்லைன்னா அந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க் ஸோ அது வச்சாலும் சண்டை வரும். அது வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம். ஸோ அப்படி நான் அது 2 யோசிச்சிருக்கேன். அதை தவிர்த்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு பட்டிமன்றம் மாதிரி வந்து நடத்துறாங்க. இந்த பிக் பாஸ் வீட்ல வந்து சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்ற மாதிரி. அதுக்கு ஜட்ஜி யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து
ஒண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் கப்பல். ஐயோ, யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? பிரஜினும் இல்ல. இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் கப்பல். ஃப்ரெண்ட்ஷிப் கப்பலா? ஓகேங்க. அரோராவும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி காமோவும். இல்ல. எஸ். அவங்க 2 பேரும் தான். அப்போ தீர்ப்பு அது எப்படி என்ன இருக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப் கப்பல்? அவங்க ஃப்ரெண்டு தான். ஆனா கப்புல். அப்படி. சாப்பிடும்போது ஒண்ணா சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து என் கக்கூஸ்க்கு பேச்ச மட்டும் தான் 2 பேரும் கேட்கல. அதுக்கு மட்டும் தான் 2 பேரும் ஒண்ணா போமாட்றாங்க. ஏன்னா ஒரு பாத்ரூம் தானே இருக்கு. அதனால. போறாங்கன்னா சோ அதனால வந்து அதுக்கு மட்டும் ஒண்ணா போல. இப்போ எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க. சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன். அரோரா, பார்வதி இருக்காங்க இல்லையா? அரோரா வந்து பாயிண்ட் செம்மையா பேசுறாங்க. சூப்பரா பண்றாங்க. செம்மையா விளையாடுறாங்க. கமருதீனை திருத்திட்டாங்க. கமருதீன் இப்பதான் திருந்தி வாழறான் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போடுறீங்க. சோ இந்த மாதிரிலாம் வந்து அரோராவை பத்தி கமெண்ட் போடுறாங்க. அரோரா வந்து சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி இப்ப அரோரா வந்து நல்லவங்களா தெரியுறாங்க இல்லையா? அப்ப ஏன் உங்களுக்கு 18+ பேசின பார்வதி வந்து இப்ப திருந்திட்டாங்கன்னு ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது? புரியுதுங்களா? அந்த 2 வாரம் அவர் கூட அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, போன பண்ணிட்டு வாரம் இருந்தாங்க. வியனாவும் எஃப்ஜியும் பண்ண எதுவுமே 18+ இல்ல. இல்ல. ஐயோ! நீங்க வேற அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். அமித்துக்கு வந்துட்டு குழந்தை மாதிரியே தெரிஞ்சாங்களாம். ஐயோ! மாப்பிள அதான் எஃப்ஜேவ நினைச்சுட்டாரு போல மாப்பிளைய. நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா இது வியானாவோட கேம் முழுக்க முழுக்க ஸ்பாயில் பண்றதுக்காக எஃப்ஜே போட்ட பிளான். திட்டம். வியானா வந்து விக்ரம் சொன்னதை மைண்ட்ல ஏத்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆனா விக்ரமால ஒரு விஷயம் புகுத்தப்பட்டதுதான் அது. அது வந்து கெமிய வந்து வெளியில சொன்னாங்க. சோ அதனால வந்து ஏதோ ஒரு வகையில வந்து விக்ரம் வியானோடைய கேமை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளானை கொடுத்திருக்காரு. அவர் வந்து உண்மையா சொல்லணும்னா சுபிக்ஷாலாம் வந்து நல்ல பொண்ணு. நம்ம சுபிக்ஷா பத்தி பேசுறதே கிடையாது. ஏன்னா சுபிக்ஷா தெரிய மாட்டேங்கிறாங்க. இல்ல சுபிக்ஷா வந்து கரெக்டான ட்ராக்ல போறாங்க. அவங்க கேம் எல்லாம் கரெக்டா இருக்கு, கரெக்டா விளையாடுறாங்க, கரெக்டா பண்றாங்க, எல்லாமே ஓகே. பட் சஜஷன் போயிட்டு அங்க நிக்கிறாங்க இல்லையா? யாரோ ஒரு விக்ரம் கிட்ட. லெட்டர்ல சொல்லியிருந்தாங்க, கடலை தவிர வேற ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. அந்த பொண்ணு மீனவ பொண்ணு. கடல் தான் எல்லாமே அந்த பொண்ணு. சோ இது எதுக்கு நீ லெட்டர் எழுத சொன்னா, லெட்டர்ல அந்த பொண்ணு பிடிக்கும் பிடிக்காது, இத பண்ணாத, கடலை தவிர வேற ஏதாவது பேசுனா யார் எழுதுனா எனக்கு புரியல. கடலை தவிர வேற ஏதாவது பேச என்ன பேசணும்? அது கரெக்ட். அந்த பொண்ணு அவங்களுடைய சமூகத்தை மேல கொண்டு வரணும்ன்றதுக்காக முயற்சி அந்த பொண்ணு யார பத்தியும் புரணி பேசல, யாரையும் மேல ஏத்தி கீழே ஏத்தி பேசல, எவன் கூட நான் லவ் பண்றேன்னு ஃபேக்கா இல்ல, யாருக்கிட்டே எனக்கு வேலையாகணும்னு போய் நிக்கல. அவளுக்கு தெரிஞ்ச கடலை பத்தி அவ பேசுறா. நான் மீனவ பொண்ணு அப்படின்னு தான் ஸ்டார்டே பண்ணுவா. அதுல எந்த தப்பும் கிடையாது நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். இல்ல கரெக்ட் நீங்க சொல்றது. அத கொண்டு வரதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். அப்படி கொண்டு வரதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? அத வந்து நம்ம பாராட்டணும். நம்ம அதுக்கு என்னென்ன சமூகத்துல அதுக்கு செய்யணுமோ அத நம்ம செய்யணும். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சில பேருக்கு தெரியாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கூடக்காரமா வந்து மீன் எடுத்துட்டு வராங்க. நம்ம கிட்ட விக்கிறாங்க. அங்க மீனவர்கள் கடல்ல போய் புடிச்சிட்டு வராங்க. அவங்க கிட்ட அடிமட்ட விலைக்கு வாங்குவாங்க. அப்படி அடிச்சு வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட அதுக்கு மேல லாபம் வச்சுதான் விக்கிறாங்க. ஆனா அந்த மீடியேட்டருக்கு தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பைசா தரமே தவிர்த்து நம்ம மீனவர்களுக்கு தரதில்ல. அது நிறைய பேருக்கு வெளியே தெரியறது கிடையாது. சோ அத எடுத்து சொல்ற பொண்ணு ஏன் நீங்க வந்து அதை ஏன் ஸ்டாப் பண்றீங்கன்ற. நான் இத்தனை நாள் வந்து சுபிக்ஷா பத்தி ஒரு ஷார்ட்ஸோ எதுவுமே கொடுத்தது கிடையாது. சுபிக்ஷா உங்க அப்பா இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அந்த போட்ல போகும்போது ஏன் பொண்ணு அப்படின்னு நேத்து அதுக்காக ஒரு பாட்டு பாடும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. சூப்பர். அந்த பொண்ணு அதுக்காக பிராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணி பாடினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அத பத்தி திருப்பியும் இன்னைக்கு ஏதோ சம்திங் பேச தொடங்கும் போது விக்ரம் ஸ்டாப் பண்றாரு. சோ எங்க வீட்ல வந்து வந்தீங்கன்னா எங்க அப்பாலாம் நல்லா கவனிச்சுப்பாங்க. கடலுக்கு கூட்டு போவாங்க. நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரி விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணும்போது விக்ரம் கேக்குறாரு, அப்ப எங்க வீட்டுக்குலாம் வந்தா நாங்க சரியா சாப்பாடுலாம் போட மாட்டோமா? கவனிச்சுக்க மாட்டோமா? இப்படிதான் மக்கள் கேட்பாங்கன்றாரு. நாங்க கேட்கல விக்ரம். நீங்க அத பதிய வைக்கிறீங்க. அத பண்ணாதீங்க. அந்த பொண்ணு அவர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ், சஜஷன் கேட்கறது மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்றேன். அந்த பொண்ணு கரெக்டா போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் லாக் ஆகுது. அவரு இப்போ தங்கச்சின்னு சொல்றாரு இல்லையா? மேல போகும்போது அந்த பொண்ணு இறக்குவாரு கண்டிப்பா. இறக்கக்கூடிய ஆள் தான் விக்ரம். அது இப்ப புரியாது. உண்மையாவே அது சுபிக்ஷாக்கு புரியவே புரியாது. தள்ளியே இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்ம எப்படி போய் உள்ள சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மேபி ஆதிரை அத சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வாரம் வந்துட்டு தலை வந்துட்டு ரம்யா தான். 2 டாஸ்க் வேற பயங்கரமா கனி வந்து எஃப்ஜேவ தனியா கூப்பிட்டு வச்சு, நீ இப்ப என்ன நினைக்கிற? ஆதிரை உள்ள வந்திருக்கா? பாம்பேல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அவர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் வீக்ல இருந்து நான் இன்னும் வெளில வரலக்கா. ஆனா இப்ப வந்து இவ வேற வந்திருக்கா. எனக்கு வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. நான் பிளாங்க் அவுட்டா இருக்கேன்.
இங்கிருந்து போலாமான்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் கிளம்புப்பா, அப்படிங்கிறாரு. காத்து வருது. உடனே கனி சொல்றாங்க, உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ இப்ப தூக்கி போட்டுட்டு நீ வெளில போறேன்னா நான்லாம் உன்னை சீப்போ அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. அவரு உடனே சொல்றாரு, அவருக்கு கண்டிப்பா சொல்லி அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஃபினாலே வரைக்கும் இருப்பாருன்றத அவர் கிளியரா சொல்றாரு. இல்ல இல்ல நானா நினைச்சாலும் நான் போமாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் நான் இருப்பேன். 106 நாள் நான் இங்க இருப்பேன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது பிரச்சனை இல்ல. நான் கம்பேக் குடுப்பேன். நான் பவுன்ஸ் ஆகி திருப்பி வருவேன். அந்த மாரிலாம். எத வச்சு நீங்க சொல்றீங்க? இந்த வாரத்துல தெரிஞ்சிரும் யார் என்ன போன பண்றா. வாரமே மக்கள முட்டாளாக்கிட்டாங்க. வோட்டிங் பண்ண வச்சு, அவன் வந்து காலைல எப்ப விடியும் நான்லாம் காலைல எப்ப விடியும்லாம் ஓட்டெல்லாம் போட்டிருந்தேன். ஆனா கடைசில வந்து ஜோக்கர் ஆக்கிட்டாங்க. அதோட சேர்த்து நானும் இப்படி பிக் பாஸ்ல மூழ்கி கிடக்க. சோ அடுத்த வாரம் என்ன நடக்குது, யார் யார் என்ன பண்ண போறா அப்படின்னு எப்படியும் கடவுளே வந்துட்டு எல்லாரையும் நாமினேஷனுக்கு கொண்டு வாங்க. அதுதான் நான் வைக்கிற வேண்டுகோள். முக்கியமா இந்த FJ வரணும். ரம்யா வர ஆனா இந்த மாட்டாங்க. காம்படிஷன நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். Okay. ஏன்னா காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா, இப்ப விக்ரம், பாரு அந்த மாரி தான் விக்ரம் திவ்யா பார்வை அப்படிதான் சொல்ல இருந்தாங்க. மாட்டாரு, சில பேர் பார்வை சொல்ல மாட்டாங்க. இல்ல, ஆனா இல்ல. யாராவது ஒரு ஆள் பார்வை நாமினேஷன்ல சொல்லிடுவாங்க. சொல்றது இல்ல. வெளியில வோட்டிங்ல சொல்றேன் நானு. சோ கானா வினோத் வந்து தொடர்ந்து ஒரு 3, 4 வாரமா வராமயே இருந்தாரு. அவருக்கு எப்படி ஹைப் இருக்கு இந்த வாரம் அப்படிங்கறத அது நான் நோட் சொன்னது பண்ணணும்னு நினைச்சேன். விக்ரம் தானே, Yes. லெட்டர் எழுதினது Yes. விக்ரம் தானே. Yes. சோ இந்த வாரம் என்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.